சத்தியவசன நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை பொழுதிலும் கூட கர்த்தர் கொடுத்த இந்த மகத்தான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடத்திலும் கூட கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களோடு இடைப்பட விரும்புகிறார், பேச விரும்புகிறார். உனக்கு இருக்கின்ற பலத்தோடே போ, உனக்கு இருக்கின்ற பலத்தோடே போ. சில நேரங்களிலே இந்த வருடம் ஆரம்பித்து இருக்கிறது. இந்த வருடத்திலே நாங்கள் எப்படி முன்னோக்கி போகப் போகிறோம்? இந்த வருடத்தின் சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக அமையவில்லையே. அடுத்த கட்டம் நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி நான் முன்னோக்கி போகப் போகிறேன் என்று கூட தவித்து கொண்டிருக்கிற அநேகர் இன்று இருக்கிறார்கள். அதோடு கூட ஆண்டவரிடம் அநேகர் கேள்வி கேட்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, எப்படி இந்த வருடத்தை நான் முடிக்கப் போகிறேன் என்பதாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ. இந்த வார்த்தை ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. இஸ்ரவேலர் ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாத காரியங்களை செய்தபோது ஆண்டவர் மீதியானிடத்திலே 7 வருடங்கள் அவரை ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதியை நாங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. ஆண்டவர் கிதியோனை பலசாலியாக பார்க்கிறான். ஆனால் கிதியோன் ஆண்டவரிடம் அநேக கேள்விகளை கேட்ட பொழுதிலும் கூட ஆண்டவர் அவரை நோக்கி சொல்லுவது ஒரே ஒரு காரியம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்பதாக. முதலாவது வசனம் ஆரம்பிக்கிறது இவ்வாறாக, கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற இந்த பலத்தோடே போ என்பதாக. காரணம், மீதியானியரை நீ ஜெயிப்பாய், மீதியானியரை வெற்றி கொள்ள முடியும் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்து, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் அவரை அனுப்புவதை நாங்கள் காண்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றிலும் கூட நாங்கள் சில நேரங்களிலே யோசித்துக் கொண்டிருக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, எவ்வாறு நான் போகப் போகிறேன், இந்த வருடத்தில் எவ்வாறு நான் முன்னோக்கி போகப் போகிறேன் என்பதாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போகும்படியாக. இதிலே 3 காரியங்கள் நாங்கள் காண்கிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்க்கிறார். அதன் பின்பதாக அவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், பலத்தோடு உனக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக சொல்லுகிறார், போகும்படியாக. இந்த 3 செயற்பாடுகளையும் ஆண்டவர் இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் உற்று நோக்கின்றான் என்று சொல்கின்ற பொழுது, ஆண்டவர் பார்க்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது, அதிலே இருவருடைய பகுதிகள் இருக்கிறது. ஆண்டவரும் பார்க்கிறார், கிதியோனும் பார்க்கிறார். அல்லது ஆண்டவரும் எங்களை நோக்கி பார்க்கிறார், நாங்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2வது காரியம், பலத்தோடு ஆண்டவர் கொடுத்த பலம் எங்களுக்கு இருக்கிறது. அது ஆண்டவர் எங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். 3வது காரியம், நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, போக வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது காரியம், இருபக்கம் செயற்பாடு. ஆண்டவரும் எங்களை பார்க்கிறார், நானும் ஆண்டவரை பார்க்க வேண்டும். 2வது, ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார், அது ஆண்டவர் செய்கிற செயல். 3வது, போவது நாங்கள் செய்ய வேண்டிய செயல். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஆனாலும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியாகவே அமைகிறது. ஆண்டவர் எப்பொழுதும் அனுதினமும் எங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் யாரை பார்க்கிறோம் என்று கேட்டால், உறவினர்களை அல்லது சகோதரரை அல்லது நண்பர்களை அல்லது உலகத்தை, இப்படி மற்றவர்களை தான் நாங்கள் உற்று நோக்கி பார்க்கிறோமே தவிர ஆண்டவரை நோக்கி பார்ப்பதாக இல்லை. ஆண்டவர் எங்களை பார்க்கின்ற பொழுது நாங்களும் அவரை பார்க்க வேண்டும். எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை நாங்கள் மற்றவர்களிடத்தை தேடப் போகக்கூடாது. எங்கள் கேள்விகளுக்கு பதில்களை நாங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும். அநேகமாக நாங்கள் வாலிபர்களிடத்தில் நாங்கள் ஊழியங்கள் செய்கின்ற பொழுது, வாலிபரிடத்தில் வேலை செய்கின்ற பொழுது, அதோடு கூட 13 வயதினிடத்தில் நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது அவர்களோடு பேசுகின்றது ஒரு காரியத்தை நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். உங்களுக்கு ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து உங்கள் வயதில் உள்ளவருக்கு ஆலோசனை கேட்காதீர்கள், மாறாக உங்களை விட பெரியவர்கள், அனுபவமிக்கவரோட ஆலோசனை கேளுங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இதே வண்ணமாக நாங்களும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, போராட்டம் வருகின்ற பொழுது நாங்கள் யாரிடம் ஆலோசனை கேட்கப் போகிறோம்? எங்கள் நண்பர்கள், உறவினர்கள், அதோடு கூட எங்களுடைய சகோதரர்கள். நாங்கள் ஆண்டவரை பார்க்கிறவர்களாக இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் கிதியோனை பார்த்தார், கிதியோன் ஆண்டவரை பார்த்தார். அப்படியாக இரு பக்கம் செயற்படுகின்ற பொழுதுதான் என்ன நடக்கிறது? அந்த வெற்றி ஆரம்பிக்கப்படுகிறது. கிதியோன் மீதியானியருக்கு எதிராக செய்ய போகிற யுத்தத்திற்கான வெற்றி இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக முதலாவது நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற வேண்டும்.
ஆண்டவர் எங்களை நோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் எங்களை நோக்கி இருக்கிறது. அதில் எந்த ஒரு எங்களுக்கு ஒரு பயமோ கலக்கமோ தேவையில்லை, சந்தேகமோ தேவையில்லை. ஆனாலும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா என்பது இன்றைய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறவர்களாக மாறுவோம். இரண்டாவது காரியம், பலத்தோடே. ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பலம் எங்களோடு இருக்கிறது. கடந்த வருடத்திலே ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஜெயிக்க ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுத்திருப்பார். நோய்களிலிருந்து எங்களுக்கு பலத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். வெற்றி கொள்வதற்கு பலத்தை கொடுத்திருப்பார். சோதனைகள் வருகின்ற பொழுது, போராட்டங்கள் வருகின்ற பொழுது அதிலிருந்து மீளுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருப்பார். அது மாத்திரமான கடன் பிரச்சனைகள் சில நேரம் வந்திருக்கலாம். அவற்றிலிருந்து விடுதலையை கொடுத்து ஆண்டவர் அதை மேற்கொள்ள ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறார். சில நேரங்கள் நோய்கள் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நோய்கள் இருந்து ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருப்பார். ஆனால் நாங்கள் இப்பொழுது சோர்ந்து போகின்றவர்களாக இருக்கிறோம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்பதாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் தாழ்மைப்படுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. ஆகவே ஆண்டவர் கொடுத்த பலன், கடந்த வருடத்தில் எல்லாவற்றிற்கும் எங்களோடு பலன் இருந்தது. ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பலன் கொடுத்திருக்கிறார். அவ்வண்ணமே இந்த வருடத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு பலனை கொடுக்க ஆண்டவர் காத்துக்கொண்டு இருக்கிறார். பலனை கொடுத்திருக்கிறார். அந்த பலனூடாக நாங்கள் வருகின்ற மாதங்களிலும் இந்த வருடத்தையும் நாங்கள் வெற்றியாக முடிக்க நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறாக இல்லாமல், ஆண்டவரே என்னால் முடியாது, ஆண்டவரே அப்பா எனக்கு பலன் இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது, என்னால் முன்னோக்கி போக முடியாது என்று நாங்கள் சோர்ந்து போகின்றவர்களாக அல்லாமல், ஆண்டவரே நீர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறேன் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பலனை கொடுப்பார் முன்னோக்கி போவதற்கு. கிதியோன் சொல்லுகிறார், பாருங்கள், நான் மிகவும் தாழ்மையானவன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய கோத்திரத்தில் நான் எளிமையானவன், நான் சிறியவன். இன்று நிறைய பேர் ஆண்டவருடைய பலனில் தங்கி இல்லை. தங்களால் எல்லாம் முடியும் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவரே உம்முடைய பலன் தேவையில்ல ஆண்டவரே, என்னால் முடியும், நான் செஞ்சு கொண்டு போகிறேன் அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அநேகர் இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பலன் அளிப்பவர் ஆண்டவர். அந்த பலத்தை எங்களுக்கு கொடுத்தவர் ஆண்டவர். அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை எங்களுடைய செயலிலே நாங்கள் காண்பிக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்புதான் நாங்கள் தாழ்மைப்படுவோம். வேதாகம் ஒன்றுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை தான் எங்களுக்கு முன்னோக்கி போகிறதற்கு பலனை கொடுக்கிறது. ஆக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் இந்த உலக காரியங்களை பார்த்து பயப்படாமல் ஆண்டவர் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்களும் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் கொடுத்த பலனை உணர்ந்தவர்களாக முன்னோக்கி நாங்கள் அடுத்த கட்டத்தை செய்ய வேண்டும், போகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் எங்களை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். போ என்று 3வது பகுதி சொல்லுகிறது. நாங்கள் புறப்பட்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்று அநேகர் ஆண்டவர் பலத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியங்கள் செய்வதற்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். முன்னோக்கி போவதற்கு பலனை கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் வேலைகள் உற்சாகமாய் செய்வதற்கு, முன்னோக்கி போவதற்கு எல்லா பலனை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் இருந்த இடத்திலே புறப்பட்டு போகாமல் அதே இடத்திலேயே நாங்கள் தங்கிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மகா கட்டளையை நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே புறப்பட்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரே இடத்திலிருந்து எந்த காரியத்தையும் எங்களுக்கு செய்ய முடியாது. ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நானும் ஆண்டவரை பார்க்கிறேன், ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு இடத்தில் இருப்பது நிமித்தமாக வெற்றி எங்களை வந்து சேருவது கிடையாது. நாங்கள் புறப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், போகிறவர்களாக இருக்க வேண்டும். கிதியோன் எழும்பி புறப்பட்டவராயிருந்தார். தன்னை தாழ்மைப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், நான் புறப்பட்டு போக வேண்டியவனாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போனவராயிருக்கிறார். புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்த பலனை நாங்கள் அனுபவிப்போம். அந்த பலத்தினூடாக நாங்கள் முன்னோக்கி போவோம். இந்த வருடத்தில் சில நேரங்கள் சவாலான காரியங்கள் அநேகம் உங்கள் முன்பதாக இருக்கலாம். சில நேரங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கடந்த வருடத்தை விட ஆண்டவர் வெற்றியான காரியங்களை இந்த வருடத்தில் உங்களுக்கு செய்வாராக. எல்லோருக்கும் செய்ய ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்ப்பது மாத்திரமே. எங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் கொடுத்திருக்கிற பலத்தை நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது நாங்கள் முன்னோக்கி போக முடியும். அந்த முன்னோக்கி போகின்ற எல்லா பாதையிலுமே ஆண்டவர் செவ்வையாக எங்களை நடத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார்.